ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தொடர்ந்து உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். அல்லேலூயா. ஒரு சேதமும் அணுகாமல் இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் சங்கீதம். சங்கீதம் 30ஆம் சங்கீதம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். எல்லாம் கவனிங்க. அருமையான இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று நாம் அழைக்கிறோம். நல்லா கவனிங்க. இந்த சங்கீதத்தில் தாவீது நிறைய காரியங்களை அவர் சொல்லுறாரு. அதில் முக்கியமாக இந்த 7ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியை தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். முதல் பகுதியில இருந்து வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். பர்வதம் என்று சொன்னால் அவரை சுற்றி இருக்கிற, அவருக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற கட்டமைப்பு, வாழ்க்கையினுடைய முக்கியத்துவமான மேன்மையான அனுபவங்களை தான் அவர் என்னன்னு சொல்றாருன்னா பர்வதம் என்று சொல்லுகிறார். அவர் சொல்றாரு பாருங்க, நம்முடைய தயவினால் என் பர்வதத்தை, அதாவது என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய மேன்மையை, எனக்கு தந்திருக்கிற உயர்வை, எனக்கு தந்திருக்கிற ஸ்லாக்கியங்களை, எனக்கு தந்திருக்கிற எத்தனையோ அதிசயமான காரியங்களை நீர் என்ன செஞ்சிருக்கிறீர்னா திடமாய் என்ன செஞ்சிருந்தீர், நிற்க பண்ணி இருந்தீர் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அடுத்து சொல்றாரு, உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கிறவனானேன். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, தேவன் தமது முகத்தை மறைத்தால். தேவன் தமது முகத்தை மறைத்தால். இந்த வார்த்தையை நாம ஆழமா சிந்திச்சு இதுல இருந்து சில ரகசியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நல்லா கவனிங்க. முதல்ல தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, என்னுடைய பர்வதத்தை நீ திடமாய் என்ன செய்து நிற்க பண்ணினே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நீர் உமது முகத்தை மறைத்து கொண்ட போதோ நான் எப்படி ஆயிட்டேன். ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைத்தா எப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிறத தாவீது பிரதிபலிக்கிறார். இன்னைக்கு உலகத்துல சில மனிதர்கள், சில உறவுகள் நல்லா நம்மளோட பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு முகத்தை திருப்பிட்டா நமக்கு என்ன வரும்? என்ன ஒரு கலக்கம் வரும்ல. ஏன்? எதற்கு? என்ன காரணம்? என்ன இந்த அளவுக்கு வெறுக்கிறதுக்கு, இந்த அளவுக்கு என்ன ஒதுக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு கலக்கம் நமக்குள்ள என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சாதாரண உலகத்துல வாழுகிற நமக்கு, சக மனிதர்கள் மத்தியில வாழுகிற நமக்கு, குடும்ப உறவுகளுக்கு மத்தியில வாழுகிற நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் வரும்னா அதே தாக்கத்தை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறார். அவர் சொல்றாரு, உம்முடைய முகத்தை நீர் மறைத்து கொண்ட போது நான் எப்படி ஆயிட்டேன்? கலங்கினவன் ஆயிட்டேன். கலங்கிட்டேன். சரி, முகம்னா என்ன? வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒருவரும் கர்த்தரை என்ன செஞ்சதில்லை, ஒரு நாளும் கண்டது கிடையாது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. மோசே ஒரு விருப்பம், ஆண்டவருடைய முகத்தை என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆண்டவர் சொன்னாரு, என் முகத்தை நீ என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. கண்மாலையில கொண்டு வந்து நிறுத்தி தம்முடைய கரங்களினால் அவனை மூடிக்கிட்டு அவர் கடந்து போகும்போது அவருடைய பின் சாயலை மட்டும்தான் யார் பார்த்தா? மோசே. அப்போ நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்ப ஏன் முகத்தைன்னு அதுல போட்டிருக்கு அப்படின்னா, முகம் என்றால் அங்க என்ன பதத்தை குறிக்கிறதுனா தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய அந்த உறவின் மேன்மையை அங்க குறிக்குது. முகம் என்று அந்த வார்த்தையினுடைய உள் அர்த்தம் என்னன்னா தேவனுடைய பிரசன்னம், தேவன் நம்மோடு உறவாடுகிற அந்த மேன்மையான அனுபவத்தை அங்க குறிக்குது. அதை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? மறைச்சிருக்கிறாரு, ஒளிச்சிருக்கிறாரு. அப்படின்னா அதை உணர்ந்த உடனே அவருக்கு வருது,
எனக்குள்ள என்ன வருது? ஒரு கலக்கம். ஏன்னா என் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, என் ஆண்டவர் என்னை ஒதுக்கிட்டாருன்னா என்னால வாழவே முடியாது. ஒரு வறட்சியான நிலைமை அவர் உணர்றாரு. அதுக்கு முன்னதான் சொல்றாரு, என் பர்வதத்தை நீர் என்ன செஞ்சிருக்கிறீ? திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர் அப்படின்னு சொன்னவரு இப்ப அடுத்த செகண்டே அவர் உணர்றாரு. அவர் முகத்தை என்ன செஞ்சிருக்காரு? மறைச்சிருக்கிறாரு. நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்திருக்கா? ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா? அந்த அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, ஜெபிக்கவே முடியாது, வேதத்தை வாசிக்கவே முடியாது, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லாதது போல தெரியும், நம்முடைய கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவு கிடைக்காதது போல இருக்கும், நம்ம ஆண்டுடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் கூட அமர்ந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். என்ன ஆண்டவரே, நான் எப்படி ஜெபம் பண்ணேன், நான் எப்படி உடைய சமூகத்துல காத்திருந்தேன், நான் எப்படி உடைய சமூகத்துல அமர்ந்திருந்தேன், உடைய சமூகத்துல ஒரு பாடலை பாடி துதிக்கும் போதே என் உள்ளத்துல அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமும் மனமகிழ்ச்சி எனக்குள்ள வருமே. ஆனா இப்போ நான் எங்கேயோ தனித்து விட்டப்பட்டது போல, எங்கேயோ தூரமா நிக்கிறது போல, எனக்கும் உமக்கும் எந்த தொடர்பு இல்லாதது போல ஒரு சூழ்நிலையை நான் உணர்றேனே அப்படிங்கிறத தாவீது உணர்ந்தாரு. அதான் சொல்றாரு, உம்முடைய முகத்தை மறைத்து கொண்ட போதோ எனக்குள்ள என்ன வந்துருச்சு? ஒரு கலக்கம் வந்துருச்சுப்பா. ஒரு பெரிய வெற்றிடம், ஒரு வெறுமையின் அனுபவத்தை நான் ஃபீல் பண்றேனே அப்படின்னு அவர் அதை சொல்றார். கவனிங்க, தேவன் தமது முகத்தை, தம்முடைய பிரசன்னத்தை, தம்மோடு இருக்கிற தொடர்பை ஆண்டவர் கொஞ்சம் ஆண்டவர் சுருக்கிக்கிட்டா நம்மலாம் எம்டி. நம்மலாம் சொல்லுங்க, எம்டி, ஒண்ணுமே இல்லை. ஒரு பாத்திரத்துல ஸ்தோத்திரம் ஒரு நிறைவான பொருளை ஊத்தும் போது அந்த பாத்திரத்துக்கு என்ன இருக்குன்னா ஒரு வேல்யூ. இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ள இல்லைன்னா, ஆண்டவருக்கு நமக்கும் அந்த தொடர்பு இல்லைன்னா, உலக பிரகாரமா நான் எவ்வளவு படிச்சிருந்தாலும், உலக பிரகாரமா எவ்வளவு ஞானவான்களா இருந்தாலும், உலக பிரகாரமா நம்ம எவ்வளவு சம்பாத்தியம் வச்சிருந்தாலும், உலகத்துக்கு மத்தியில எவ்வளவு பதவி புகழ் மரியாதை எல்லாம் இருந்தாலும், அவர் நம்மளோட தொடர்பு இல்லாம, அவருக்கு நமக்கும் இருக்கிற அந்த பிரசன்னத்தின் தொடர்பு இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம நிச்சயமா வெறுமைதான். ஆகவேதான் ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் அவரோடு கிட்டி சேரணும். வேத வசனம் தெளிவா சொல்லுது, முதலாவது சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாம். அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாம். முதல்ல என்னன்னா தேவனுடைய ராஜ்யம், முதல்ல என்னன்னா தேவனோடு இருக்கிற உறவு, முதல்ல என்னன்னா தேவனுக்கு நமக்கு இருக்கிற அந்த உறவின் ஐக்கியம் புதுப்பிக்கப்படணும் நாள்தோறும். நல்லா கவனிங்க. இப்போ தாவீது ஸ்தோத்திரம், ஒரு ராஜா. தாவீது யாரு? ஒரு ராஜா. அந்த ராஜாவுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும், இந்த வசனத்தை அவர் சொல்ற வரைக்கும் தேவன் தம்முடைய முகத்தை, தம்முடைய பிரசன்னத்தை என்ன செய்யல? சொல்லுங்க, மறைக்கவே இல்லை. இப்பதான் இன்னைக்கு நான் உங்களோடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவனுக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவுல எப்படிப்பட்ட ஒரு நல்ல புரிதல் இருக்கு? எப்படிப்பட்ட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு? அவர் உங்களை விட்டு கொஞ்சம் கடந்து போனார் அப்படின்னாலே உங்களுக்கு அது என்ன செஞ்சிடணும்? தெரிஞ்சிடணும். நீங்க அவரை விட்டு கொஞ்சம் கடந்து போனாலே தெரிஞ்சிடணும், நம்ம கொஞ்சம் எங்கேயோ மிஸ் ஆகுறோம், நம்ம கொஞ்சம் எங்கேயோ தூரம் போறோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா உண்மையா நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவ பிரசன்னத்தை இழந்து போனதை அவர் தெரிவிக்கும்படியாகத்தான் உமது முகத்தை நீர் எனக்கு மறைத்து கொண்ட போதோ அப்படின்னு சொல்றாரு. தேவன் நம்மளை பகைக்கல, ஆனா சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில உணர்த்தும்படி அவர் மறைத்து கொண்டார். அல்லேலூயா. நம்மளை பகைக்கல. உலக பிரகாரமா இருக்கிற மனுஷங்க நம்மளை பகைக்கிறதுனால நம்மளை என்ன செய்வாங்கன்னா, நம்ம முகத்தை பார்க்கவே விரும்ப மாட்டாங்க. அவங்க முகத்தை என்ன செய்ய மாட்டாங்க? காட்ட மாட்டாங்க. அவங்க முகத்துல போய் முழிக்கவா? ஆமா, அந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் என்ன செஞ்சுக்கணும்? திரும்பி கிடணும். நம்ம முகத்தை அவங்க என்ன செய்யக்கூடாது? பார்த்துடக்கூடாது. நம்முடைய தேவன் முகத்தை மறைத்தார் என்றால் நம்மை பகைத்ததாக நம்ம நினைக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையின் சில காரியங்களை சரி செய்யும்படியாக
அவருடைய பிரசனத்தை இமைப்பொழுது மறைத்திருக்கலாம். ஆனா உருக்கமான இரக்கங்களினால் சேர்த்து கொண்டு மறுபடியும் நம்மோடு கூட உறவு வைக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சிலர் மறைச்சிட்டாரா போறாரு, இப்படியே என்ன செஞ்சிருவோம், வாழ்ந்துருவோம். அப்படிலாம் இல்லை. உலக பிரகாரமா நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும், நம்ம எத்தனை குட்டிக்காரனா அடிச்சாலும், அவர் கொடுக்கிற சந்தோஷத்துக்கு ஈடு அந்த உலகத்துல எதையுமே தேடிக்கொள்ள முடியாது, எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, எதையும் சுதந்திரிக்க முடியாது. அவர் தான் எல்லாத்துலயுமே பெஸ்ட். அவர் ஒருவரை அல்லாமல் இந்த உலகத்துல நம்ம எதை தேடிக்கிட்டாலும் அது முழுமையே அடையவே அடையாது. இன்னைக்கு ஒரு 2 காரியங்களை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி, அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா என்பதை ஆராய்ந்து சரி செய்து, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய முகத்தை மறைத்து கொள்ளாத ஒரு அனுபவத்துல தொடர்ந்து ஜீவனம் பண்ண ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதல் காரியம், தேவன் தமது முகத்தை தாவீதுனுடைய வாழ்க்கையில மறைத்து கொள்வதற்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன அப்படின்னா, முதல் இந்த அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே என்ன செய்தேன், சொன்னேன். என்ன காரணம்? தேவன் தம்முடைய முகத்தை மறைத்துக் கொள்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தாவீதுடைய இருதயத்துல கொஞ்சம் ஒரு மிதப்பம், ஒரு மெத்தனம், ஒரு பெருமையின் அனுபவம் மேலோங்கி வருது. என்ன சொல்லுது? என்ன? ஒரு காலம் நான் ஒரு காலம் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே என்ன செய்தேன். அப்போ என்ன அப்படின்னா, தாவீது அடிக்கடி எதை சொல்லிட்டு இருக்கிறாரு? பார்க்கிற ஆள்கிட்டலாம் என்ன சொல்றாரு? தன்னுடைய மேன்மையை, தான் ராஜாவாயாச்சு, இப்ப அவருக்கு படை, போர் வீரர்கள், அரண்மனை, வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், நிறைய ஆசீர்வாதம், ஜனங்களுடைய புகழ்ச்சி எல்லாம் இருக்கிறதுனால அவர் அடிக்கடி ஒரு வேளை சொல்லியிருப்பாரோன்னு நான் நினைக்கிறேன். என் வாழ்விலே நான் சொன்னேன்கிறார் பாருங்க. ஒருவர் என்ன செய்ய முடியாது, யாசிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய சத்துருக்கு முன்னால நம்ம சவால் விடலாம், பிசாசுக்கு விடமா நம்ம என்ன செய்யலாம், என்ன நீ அசைச்சு பாரு அப்படின்னு சொன்னாலுமே அடுத்த வார்த்தை என்ன சொல்லணும்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார். புரியுதா நான் சொல்றது? அப்படி நம்ம சொல்லலாமே தவிர, நம்ம பலத்தை நம்பி, நம்ம சத்துவத்தை நம்பி, நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலையை நம்பி, இது எல்லாம் என்னால ஏற்படுத்தப்பட்டதோ அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு நமக்குள்ள வந்துட்டு நாம இந்த வார்த்தையை சொன்னோம்னா, இது தேவனுடைய பார்வையில எப்படி இருக்குன்னா, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு. ஆனா இங்க என்ன பண்ணாரு? எதிர்த்து நிக்கல, மறைச்சுக்கிட்டாரு. தம்முடைய பிரசன்னத்தை அவனை விட்டு என்ன செய்தாரு? மறைத்து கொண்டார். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய முகத்தை மறைத்த அனுபவத்தை உணர்வதற்கு முதல் காரியம் என்னன்னா, எந்த மனிதனிடத்திலையும் யாரிடத்திலையும் தன்னை பெருமையாய் பேசுகிற ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கக்கூடாது. என்னை யாரும் என்ன செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது. சிலர் அப்படி சொல்றாங்க, என்னை ஒன்றும் பண்ண முடியாது, என்ன ஒண்ணுமே பண்ண முடியும். இப்படிலாம் ரொம்ப ரொம்ப பயங்கரமா. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நிற்பது நாம் கிடையாது. பிரசங்கி தெளிவா சொல்ற, நான் நிற்பதும் நான் நிர்மலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அப்படிங்கிறார். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி சொல்லப்படணும். எது சொல்லக்கூடாதுன்னா, என்னை யாரும் அசைக்கவே முடியாது அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாயில என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது, வரவே கூடாது. ஆனா பிசாசுக்கு விரோதமா சொல்றான், என்ன உன்னால என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் ராஜா, என் ஆண்டவராக இயேசு என் கூட இருக்கிறார். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில சொல்லணுமே தவிர, எந்த மனுஷனுக்கு முன்னால என்ன நீ அசைச்சு பாரு பார்ப்போம், என்ன அசைக்கவே முடியாது அப்படின்னு பேசக்கூடாது. ஏன்னா நம்முடைய தகுதி நம்மால் உண்டானது இல்ல, கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கிற பாதுகாப்பு, நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற எல்லாமே நம்மால் உண்டானதல்ல, எல்லாம் கர்த்தர் கிருபையா நமக்கு தந்தது, கிருபையாய் தந்தது, கிருபையாய் கொடுத்தது. அப்போ என் வாயில இருந்து என்ன வார்த்தை வரக்கூடாதுன்னா, என்ன ஒருவரும் அசைக்கவே, என்ன அசைச்சு பார் பார்ப்போம், என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இதுவரைக்கும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க, இனி ஒன்றும் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அப்படி சொல்லக்கூடாது.
ஸ்தோத்திரம். சிம்சோனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் அந்த அனுபவம் லேசா வந்துச்சு. நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா சிம்சோனுக்கு கர்த்தர் கொடுத்த பலம் எப்படிப்பட்ட பலம்? மகாபரிய பலம். ஏன்னா அவனை ஆண்டவர் நசரேயனா வச்சிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் ஒரு நசரேயன். மற்றவர்கள் நிமித்தமா வருகிற ஆபத்துகளை, மற்றவர்கள் மூலமா வருகிற சத்துருவினுடைய எதிரான காரியங்களில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவா நின்று அவர்களை விடுவிக்கக்கூடிய ஒரு நசரேயனா கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஆனா அவனுக்குள்ள கொஞ்சம் ஒரு பெருமை, எனக்குள்ள என்ன இருக்குன்னா மகாபரிய பலம் இருக்கு. ஆனா அதுவே அவனுக்கு பலகீனமா என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு மனசுல காணப்பட்ட அந்த ஒரு எண்ணம் கடைசியில அவனை சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? தள்ளப்பட்டது. அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் இவ்வளோ பலத்தை கொடுத்தாரு, இவ்வளோ சத்துவத்தை கொடுத்தாரு, அப்படிப்பட்ட தேவன் அவனை சிறுமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலையா மாத்தல. அப்படி நம்ம ஒருவேளை என்ன செய்யலாம்? யோசித்து பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவர் தானே கொடுத்தாரு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதுகாப்பா தானே சிம்சோனை கர்த்தர் வச்சிருந்தாரு. அப்போ அவனை தொடர்ந்து அந்த ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக கர்த்தர் வைக்கணும்னா அவனை சிறுமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில அவனை வெளியே என்ன செஞ்சிருக்கலாம்? கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அங்க ஏன் அனுமதிச்சார்னா இவனுடைய வாழ்க்கையில் இவனால் உண்டான பலம் அல்ல அப்படிங்கிறத அவன் உணரணும். அதுக்கப்புறம் கேட்கிறான் பாருங்க, என்னை ஒரு விசை, என்னை ஒரு விசை ஆண்டவரே. இப்பதான் அவனுக்கு அந்த நசரே அப்படிங்கிற அந்த கான்செப்டே அவனுக்கு வருது. இந்த ஒரு விஷயம் எனக்கு அந்த பலத்தை கொடுங்க, என் மேல வச்சிருந்த திட்டத்தை நான் இப்ப என் உயிர் மடிஞ்சாவது என்ன செய்யறேன்? நிறைவேற்றுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுறான். நம்முடைய வாழ்க்கையில எவருக்கு முன்னாலையும், எந்த மனுஷனுக்கு முன்னாலையும் எதை சொல்லக்கூடாதுன்னா, என்னை ஒருவரும் அசைக்க, அப்படி நம்ம சொன்னோம்னா நம்முடைய கட்டமைப்பு எப்போ இடிஞ்சு நொறுங்குன்னு சொல்லவே முடியாது. நம்முடைய திறமை. ஏன்னா நம்ம என்ன இதை வச்சு சொல்றோம்னா, இதுவரைக்கும் என்னுடைய நிலைமையில என்னுடைய சூழ்நிலையில எந்த ஒரு கல்லும் விழல, எந்த தோல்வியும் நான் சந்திக்கல, எனக்கு உரம எத்தனையோ சூழ்நிலைகள் எழும்பி வந்து என்னை ஒருத்தர் வீழ்த்த முடியல அப்படின்னு நினைச்சு நம்ம அந்த வார்த்தையை சொல்லோம்னா அடுத்த செகண்டே அது எப்ப மாறுன்னு சொல்ல முடியாது. நல்லா கவனிங்க, எல்லாம் கர்த்தருடைய கிருபை, அவருடைய கிருபை. அவர் கிருபையினால தான் நம்மளை என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் கட்டமைத்து கட்டி எழுப்பி நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கிறார். நாம கட்டப்படலை, நாம கட்ட முடியவும் முடியாது. ஸ்தோத்திரம். நாம கட்டப்பட்டிருக்கிற இடம்னா கண்மலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம கட்டப்பட்டிருக்கிற இடம் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிறோம். ஆகவே கட்டப்படுகிற இடத்தை நம்ம பார்க்கணுமே தவிர கட்டப்பட்டு கொண்டு இருக்கமே நினைச்சு நம்ம சொல்லக்கூடாது, என்ன அசைக்க முடியாதுன்னு. இல்ல, கர்த்தர் நல்லவர். ஆமா, ஸ்தோத்திரம். நம்முடைய பிரச்சனைகள், நமக்கு விரோதமா வருகிற சூழ்நிலைகள் எல்லாம் அது நம்மளை தாக்கல, நம்மளை அழிக்கல, எல்லாம் சுமூகமா இருக்கு அப்படிங்கிறதுனால என்னை அழிக்க முடியாது, என்னை ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற வார்த்தை நம்ம சொல்லாதபடி என்னை ஆண்டவர் தப்பு வைக்கிறார், என்னை ஆண்டவர் பாதுகாக்கிறார், என் ஆண்டவர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார், எனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு, என் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு விலக்கி காக்கிறாருன்னு சொல்றதை நம்ம சொல்லக்கூடியவங்களா இருக்கணுமே தவிர என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமே, சோத்திரம். கர்த்தர் நல்லவர். நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த நிலைமைக்கு எதிர்மாறா நம்ம என்ன செய்யணும்? தேவன் தம்முடைய முகத்தை மறைத்து கொள்ளாம இருப்பதற்கு நம்ம செய்யக்கூடாதது என்னன்னா, நமக்குள்ள பெருமையான வார்த்தை, பெருமையான செயல்பாடு, அகந்தையான வார்த்தை வரவே கூடாது, பேசவே கூடாது. ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா, சங்கீதம் 13 சங்கீதம் 1 வசனத்தையும் சங்கீதம் 13:1 வாசிப்போம். கர்த்தாவே, என்னை மறந்திருப்பேன், எதுவரைக்கும் மறந்திருப்பேன், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். 22 சங்கீதம் 24 வசனத்தை வாசிப்பீங்கன்னா, 22 சங்கீதம் 24 வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். நல்லா கவனிங்க, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை நோக்கி கூப்பிடுகிறவளா இருக்கணும். என்ன கூப்பிடணும்? ஆண்டவரே, உங்க முகத்தை எனக்கு மறையாதியும் ஐயா,
மறைச்சிடாதீங்கப்பா. நீங்க மறைச்சிட்டீங்கன்னா என் வாழ்க்கை. அதைத்தான் இங்க சொல்றான் தாவீது. அதைத்தான் இங்க சொல்றாரு பாருங்க. உடைய முகத்தை மறைத்து கொண்ட போதோ நான் எப்படி ஆயிட்டேன்? கலங்கினவன் ஆயிட்டேன்ப்பா. நான் கலங்கிட்டேன். இந்த அனுபவம் என்னால தாங்க முடியல. இந்த அனுபவத்தை என் வாழ்க்கையில ஜீரணிக்க முடியல. இந்த அனுபவம் எனக்கு வேணவே வேணாம். என்ன நீங்க என்ன செய்யக்கூடாது? மறைத்திடக்கூடாது. உங்க பிரச்சனத்தை என்ன விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? மறைச்சிடவே கூடாது. உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நீர் என்ன செய்ய மாட்டீர்? அற்பமாய் நீர் பார்க்க மாட்டீரப்பா. உடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் அல்லவா? உங்க பிரசன்னத்தை மறுபடியும் பிரதிபலிக்க செய்கிற தேவன் அல்லவா? உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உங்களுடைய முகம் மறைக்கப்பட்டது போல எனக்கு தெரியுது. ஆனா இனி எனக்கு செய்ய தெரியக்கூடாதப்பா. மறுபடியும் உடைய முகத்தின் பிரகாசத்தை நான் தரிசிக்கணும். எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிடுகிறவர்களா இருந்தீங்கன்னா தேவன் தம்முடைய முகத்தை நமக்கு என்ன செய்ய மாட்டாரு? மறைக்க மாட்டார். அல்லேலூயா. ஒரு ஊர்ல ஒரு தகப்பனும் 7 வயது சிறுவனும் இருந்தாங்களாம். அந்த தகப்பன் அந்த 7 வயது சிறுவன் மேல ரொம்ப பாசம் உள்ளவரா இருந்தாராம். ரொம்ப அக்கறை உள்ளவரா இருந்தாராம். எங்க போனாலும் அந்த பையனுடைய கையை பிடிச்சுக்கிட்டே போவாராம். ஒரு நாள் ஒரு பூங்காவுக்கு அந்த பையனை கூட்டிட்டு போனார். அப்போ அங்க பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பையன் அந்த அப்பாவுடைய கையை, அந்த அப்பா தன்னுடைய கையை பிடிச்சிருக்கிறத இப்படி திரும்பி பார்த்தான். எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. நிறைய விளையாட்டு சாமான், நிறைய விளையாடக்கூடிய உபகரணங்கள்லாம் அங்கே இருந்துச்சு. அப்போ அவன் சொன்னான், அப்பா என்ன விடுங்க, என்ன செய்யுங்க, விடுங்க, நான் பெரிய பையன் ஆயிட்டேன், நான் எல்லா பிள்ளைகளோட என்ன செய்யணும்? விளையாடணும். இப்போ அப்பா சொன்னார், இது நாள் வரைக்கும் உன் கையே என்ன செஞ்சிருக்கேன்? பிடிச்சிருக்கேன். உனக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால, உன் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கனால என் அருகாமலே நீ விளையாடு அப்படின்னாரான். ஆனால் அந்த பையன் கொஞ்சம் தூரம் போனான், இன்னும் கொஞ்சம் தூரம் போனான், இன்னும் கொஞ்சம் தூரம் போனான். அவ்வளோ தூரம் போயிட்டு சொன்னான், அப்பாவுடைய துணை இல்லாமலே நான் சந்தோஷமாக என்ன செய்கிறேன்? என்னால் விளையாட முடிகிறது. அப்பாவுடைய அரவணைப்பு இல்லாமலே நான் ரொம்ப சமாதானமாக என்ன செய்கிறேன்? விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திருப்தியோடு விளையாண்டுக்கிட்டே இருந்தான். திடீரென்று பார்த்தீங்கன்னா வானம் இருண்டது. பயங்கரமான ஒரு இடியின் சத்தம், மழை வருவது போல ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எல்லா பிள்ளைகளும் கடன்னு அவங்களுடைய பெற்றோரோட ஓடியே போயிட்டாங்க. இவன் ரொம்ப தூரம் போயிட்டான். பார்த்தீங்களா? திரும்பி பார்க்குறான், அப்பாவை காணோம். அப்பா என்ன பண்ணாரு? ஒரு மரத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. தூரம் போனவன் அங்க இருந்து கூப்பிடுறான், அப்பா அப்பா எங்க இருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு, இடி இடிக்குது, மழை வரப்போகுது, என் கையை வந்து பிடிங்க, எனக்கு பயமா இருக்கு, சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறான். எந்த மறு உத்தரவும் இல்லை. தூரமாய் கூப்பிட்டவன் மறுபடி நெருங்கி வர 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 கூப்பிடுறான், அப்பா வந்துருங்க, அப்பா வந்துருங்க, நான் பயமா இருக்கு, நான் சின்ன பிள்ளை இல்ல, வந்துருங்கப்பா வந்துருங்கப்பாங்கிறான். மரத்துக்கு நெருங்கி வரும்போது அந்த தகப்பன் ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சி சொன்னாரா, இப்ப தெரியுதா உனக்கு உன் கையை நான் எதுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னு? உனக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னா உடனே உன்னை வந்து என்ன செய்வேன்? உன்னை பாதுகாக்கக்கூடிய அப்பாவா இருக்கிறதுனாலதான் உன் கையை பிடிச்சுக்கிட்டே இருந்தேன். உன்னுடைய முயற்சியினால நீ எதையுமே என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது, உன்னை நீயே பாதுகாத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி அணைச்சு அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்து சொன்னாராம், இனி இப்படி ஒரு காரியத்தை நீ செய்யக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல உணர்த்துற காரியம் என்னன்னா, நாம் நம்மை பெரியவர்களாய் பார்க்கிற வரைக்கும் தேவனுடைய பாதுகாப்பை நம்ம உணர்ந்து கொள்ளவே முடியாது. தேவன் இந்த பெரிய உயர்வுக்கு மறைவாக அவர் எத்தனை காரியங்களை செய்தார் என்பதை பிசாசு மறைச்சிருவான், பிசாசு அழிச்சிருவான். ஆனா என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அகந்தையினால, அவ்வளவு பெருமையினால நம்ம உயர 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 நமக்கான ஒரு படுகுழியை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வெட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் அதுல விழுந்து போதுதான் தெரியும், நான் எவ்வளோ மேன்மையான அனுபவத்துல கர்த்தர் நான் வச்சிருந்தாரு, என்ன நானே அழித்துக்கொள்ள நான் இவ்வளவு பெரிய பெருமையோட நான் மாறிட்டேனேன்னு ஒரு நாள் நம்ம சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அன்னைக்கு கர்த்தரை கூப்பிட்டாலும் மறு உத்தரவு நமக்கு
கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பா சொல்லுகிற காரியம், நம்மை குறித்து நம்ம என்னைக்கும் பெருமையாவே பேசக்கூடாது. நம்முடைய உயர்வு, நம்மை சுற்றி இருக்கிற நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த உயர்வான அந்த நிலைமை நம்ம தேடிக்கொள்ளாம, நம்மளை தேடி வந்த பெருமையான எண்ணங்கள், பெருமையான உயர்வான அனுபவங்கள் நிமித்தம் நம்மளை பெருமைப்படுத்திக் கொள்ளாம, கர்த்தர் என்ன கிருபையா வச்சிருக்கிறாரு, கர்த்தர் என்ன உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இந்த உயர்வுக்கு நான் பாத்திரனே இல்லை, இந்த உயர்வுக்கு நான் தகுதியானவரே இல்லை, கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும் சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். ஆமா, அவரை நோக்கி கூப்பிடக்கூடியவங்களா இருக்கணும். ஒருவேளை நம்ம விழுந்திருக்கலாம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்திருக்கலாம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பெருமையான எண்ணங்கள் நமக்குள்ள தோன்றி இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை அழிக்கும்படி பிசாசானவன் நம்மளை ஒருவேளை தூண்டி இருக்கலாம், சில மனிதர்களை கொண்டு நம்மை தூண்ட பண்ணி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நம்முடைய முகத்தை நீர் என்ன செய்யாதிரும், மறைக்காதிரும் ஐயா, நான் உம்மை அண்டிக் கொள்ள வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நீங்க இல்லாம எதையுமே என்னால செய்ய முடியாது. உங்க முகத்தின் பிரகாசத்தை நான் மறுபடியும் தரிசிக்க விரும்புகிறேன்னு சொல்லி அவர் நோக்கி கூப்பிடுவோமானால், மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாயிருக்கிற அவர், அவருடைய சமூகத்தை பார்க்கிற ஒவ்வொருவரையும், அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய முகத்தை மறைக்காமல் பிரகாசிக்கப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். இரண்டாவது ஸ்தோத்திரம். அப்போ பெருமையை அழிக்க தேவன் சில நேரங்களில் தம்முடைய பிரசன்னத்தை மறைத்து வைக்கிறார். எதை அழிக்க? பெருமையை அழிக்க. நம்முடைய வாழ்க்கையில சொல்லணும், பெருமை அழிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. பெருமை அழிக்கப்படுமானால் அது நம்முடைய வாழ்க்கையில் நலமானது. இரண்டாவது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம்னா, ஏசாயா 59 2ஆம் வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய்கிறது? மறைக்கிறது. இரண்டாவது என்ன? நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள் அவருடைய முகத்தை என்ன செய்கிறது? மறைக்கிறது. அவர் மறைத்துக் கொள்ளல. அவர் என்ன செய்யல? மறைத்துக் கொள்ளல. நாம் செய்த அக்கிரமங்களும், நாம் செய்த பாவங்களும், நாம் செய்த மீறுதல்களுமே அவருடைய முகத்தை என்ன செய்தது? மறைத்து கொண்டது. ஆனா நாம சொல்றோம், அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு? மறைச்சுக்கிட்டாரு. நம்முடைய வாழ்க்கையில நாம சில நேரத்துல நாம நியாயப்படுத்துற காரியங்களுக்கு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும், வேடிக்கையா இருக்கும். நாம செய்யறது எல்லாத்தையும் செஞ்சு விட்டு பழி யார் மேல தூக்கி போடும்? ஆண்டவரே நீங்க தான்ப்பா, ஆண்டவரே நீங்க தான்ப்பா. ஆண்டவர் பார்த்து சிரிப்பாரு, ஏப்பா செஞ்சதெல்லாம் நீனு, மீறினதெல்லாம் நீனு, செஞ்ச பாவமெல்லாம் நீனு, செஞ்ச அக்கிரமெல்லாம் நீனு, பழி மட்டும் யார் மேல? என் மேல. நீங்க மறைச்சுக்கிட்டீங்களாப்பா. ஆண்டவர் சொல்லுவார், ஏப்பா நான் மறைக்கலப்பா, நீ செஞ்சது என்ன செஞ்சுட்டு, உனக்கு எனக்கு இருக்கிற அந்த உறவுல என்ன செஞ்சுட்டு ஊட வந்துருச்சு, நடுவுல வந்துருச்சு. இப்ப நீ சொல்ற நீங்க மறைச்சுக்கிட்டீங்களா? ஆண்டவரே நல்லா கவனிங்க. பாவத்தை எந்த மனிதனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறான்னா பரிதாபத்துக்குரியவன். அல்லேலூயா. பாவத்தை அடையாளம் கண்டுகொள்ள முடியாத நிலைமையில இன்னைக்கு வாழ்கிறோம், தொடர்ந்து செய்கிறோம். அதை குறிச்ச ஒரு அவேர்னஸ் இல்லை, அதை குறிச்ச ஒரு பயம் இல்லைன்னா நம்ம பரிதாபத்துக்குரியவங்களா இருக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா தேவனோடு இருந்த உறவினுடைய அறிவை இழந்திருப்போம். தேவனோடு இருந்த அறிவினுடைய அந்த அனுபவத்தை இழந்திருக்கோம். அதுதான் உண்மை. நல்லா கவனிங்க. இங்க சொல்லப்பட்டிருக்க உங்களுடைய பாவங்களே, உங்கள் அக்கிரமங்களே தேவனுடைய முகத்தை என்ன செய்கிறது? மறைக்கிறது. இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். என் வாழ்க்கையில தேவனுடைய முகத்தை தரிசிக்க முடியாதபடிக்கு என்னை மறைத்து கொண்டிருக்கிற பாவங்கள் என்ன? என்னையும் அவரையும் இணைக்க விடாதபடி எனக்கு நடுவாக இருக்கிற அக்கிரமங்கள் என்ன? என்னையும் அவரையும் மகிழ பண்ண விடாதபடிக்கு எனக்கு நடுவாக இருக்கிற அந்த இருளினுடைய அந்த மீறுதல்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால் அவைகளை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு வேதத்துல நாம வாசிப்போம்னா, ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
தரிக்கப்பட்ட என் என் ஜனங்கள் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இந்த வார்த்தைக்குள்ள இருக்கு பாருங்க. ஆனா ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிற ஒண்ணு, திரும்பணும். என்ன செய்யணும்? திரும்பணும். எங்க திரும்பணும்? ஆண்டவர் பக்கம் திரும்பணும். ஆண்டவரே, நான் திரும்பிட்டான்ப்பா, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், நான் செஞ்சதெல்லாம் என்னுடைய மீறுதல், எல்லாம் என்னுடைய சுய முயற்சினால சுய விருப்பத்தினால தான் நான் செஞ்சேன், இப்ப நான் திரும்பி வாரேன்ப்பா அப்படின்னு திரும்புவோம்னா ஆண்டவர் இடத்துல அடுத்து எதை எதிர்பார்ப்பேன்னா, பொல்லாத வழியை விட்டுட்டமான்னு பார்ப்பார். ஆண்டவருடைய கண்கள் ரொம்ப அருமையான கண்கள், ரொம்ப ஆழமா பார்க்கிற கண்கள். திரும்பினா மட்டும் போதாது, திரும்பி வரும்போது எப்படி வரணும்? பொல்லாத வழிகளை விட்டுட்டு வரணும். இளையகுமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய வாழ்க்கையில அவ்வளவு திரளான ஆஸ்தி உடையவனா இருந்தான். அவ்வளத்தையும் அவன் விருப்பப்படிதான் என்ன செய்தான்? சொல்லுங்க, அவன் விருப்பப்படிதான் செலவழிச்சான், அவன் விருப்பப்படிதான் அனுபவிச்சான், அவன் விருப்பப்படிதான் எல்லாத்தையும் அழிச்சான். ஆனா அவன் ஒரு நாள் அவன் திரும்பினான். எங்க திரும்பினான்? தேவன் பக்கம் திரும்பினான். எனக்கு சாப்பாடு இல்லை, ஆனா என்னுடைய வீட்டிலேயோ வேலைக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாப்பாடு உண்டு? ஆமா, சாப்பாடு உண்டு, ஆனா எனக்கு இல்லையே. அப்போ அவன் உணர்றான், என் வீட்டுக்கு போவேன், திரும்பி என்ன செய்வேன்? போவேன். மகனா போக மாட்டேன், வேலைக்காரனா போவேன். ஆமே, அப்படித்தானே? ஆனா போகும்போது ஒரு காரியத்தை சொல்றான், பரத்துக்குரதமாகவும் உமக்குரதமாகவும் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் இல்லை. அவன் பொல்லாத வழிகளை விட்டு விட்டதுக்கு அதான் அடையாளம். அவன் விட்டுட்டான் அப்படின்னு உடனே தகப்பன் அவனை கட்டி அணைத்து அவனை முத்தமிட்டு சொல்றாரு, மகனே, என் மகன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான். என் மகன் காணாம போனா, திரும்பவும் காணப்பட்டான். ஆமென் சொல்லுங்க. உடனே எல்லாரையும் கூப்பிடுறாரு, ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்றாரு, விலை உயர்ந்த அஸ்திரத்தை உடுத்துறாரு, அவனுடைய கைகளுக்கு மோதிரத்தையும் அவனுடைய கால்களுக்கு பாதரட்சியும் உடுத்தி அவனை ஒரு பெரிய ஒரு ஸ்தோத்திர சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய ஒரு பாத்திரமாக எல்லாருக்கும் முன்னால நிறுத்தி சந்தோஷப்பட்டார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுறாரு. ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது ஆண்டவர் அப்படிதான் சந்தோஷப்படுவார். எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஆண்டவருடைய பொக்கிஷமாகிய பிள்ளைகளாகிய நம்ம பாவத்தின் பின்னாலையும் அக்கிரமத்தின் பின்னாலையும் அருவருப்பின் பின்னாலையும் ஒருவேளை நம்ம திரும்பி இருப்போம்னா, அதை விட்டுட்டு அவர் பக்கம் திரும்பி, நான் பாவம் செய்தேன்ப்பா ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தை விட்டு போனது உண்மைதான், உம்முடைய சமூகத்தை நான் அலட்சியமா பார்த்தது உண்மைதான், ஆனா அதெல்லாம் என் வாழ்க்கையில் நிரந்தர சந்தோஷம் இல்லை, உம்முடைய சமூகம் தான் எனக்கு நிரந்தர சந்தோஷம், என்னை மன்னிச்சிருங்கன்னு வரும்போது அவருடைய உள்ளம் கொண்டாடும். அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய உள்ளம் என்ன செய்யும்? கொண்டாடும். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாகி நாம திரும்பிட்டோம் அப்படின்னு நினைச்சாருன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். ஆமே, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு. 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஸ்தோத்திரம். திரும்பினால் ம் 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 ஆமென். நல்லா கவனிங்க. 2 காரியத்தை சொல்றாரு. உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன். அதனாலதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு, என் பக்கம் என் பிள்ளை திரும்புமா. அவர் கடினமான தேவன் இல்லைங்க. கடினமாய் நம்மளை தண்டிச்சிருப்பாருன்னா நம்ம இருந்த இடமே தெரியாம என்ன செஞ்சிருப்போம்? இல்பொருள் ஆகாம ஆயிருப்போங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட தெளிவா பேசுறாரு. நம்முடைய மீறுதலை, நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்த பாவத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்து, ஆண்டவரே, இவ்வளவு அசுங்கியமான இவ்வளவு அவலட்சணமான காரியத்தை என் வாழ்க்கையில நீர் வாசம் பண்ணக்கூடிய இடத்துக்குள்ள அனுமதிச்சது நான் தான், என்னை மன்னிச்சிடணும் அப்படின்னு கேட்டு அவருடைய சமூகத்துல திரும்பிட்டோம்னா, கிருபை இரக்கமுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை மறுபடியும் அணைத்துக் கொள்ளவர் வல்லவராயிருக்கிறார். ஆமே. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நினைப்பூட்டி முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். என்னாகும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்
25, 26 வாசிப்பீங்க. நாங்கள் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி முகத்தினால் கிடைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அங்க அழகா சொல்லப்பட்டிருக்க பாருங்க. என்னாகும் 6ஆம் அதிகாரம் 25, 26. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உமக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ரெண்டு ஆசீர்வாதத்தை ஆண்டு வச்சிருக்கிறார். கிருபையாய் இருக்க கடவர், ரெண்டாவது சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த ரெண்டு நமக்கு வேணுமா வேணாமா? இந்த ரெண்டையும் நம்ம பெற்றுக்கொள்ளணுமா வேணாமா? கிருபையும் சமாதானமும் நமக்கு கட்டளையிடப்படணும்னா என்னை குறித்து நான் எங்கேயும் பெருமையா பேசாம நீங்க தான் கிருபையா என் வாழ்க்கையில தந்திருக்கீங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை பிரதிபலிக்கணும்னா நான் என் வாழ்க்கையில மீறினது உண்மைதான், உங்களை விட்டு தூரமானது உண்மைதான், உங்க சமூகத்துக்கு இணையா இந்த பாவம் எனக்கு எல்லாத்துலயும் சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும்னு நினைச்சு நான் போனது உண்மைதான். அது என் வாழ்க்கையின் சமாதானத்துக்கு ஏதுவானது அல்ல. நீங்க மட்டும்தான் சொல்லி மனம் திரும்பி அவருடைய சமூகத்துல பொல்லாத வழியை விட்டுட்டு திரும்பிட்டோம்னா சமாதானம் கட்டளையிட, தம்முடைய பிரசனத்தை நமக்கு கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். ஆமே. அப்போ தம்முடைய முகத்தை மறைத்தால் என்ன நடக்கும்? பெருமையை அழிக்கும்படி சில காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமே. ரெண்டாவது என்ன நடக்கும்? பாவத்தை உங்களை விட்டு விலக்குவதற்கு தம்முடைய முகத்தை என்ன செய்வாரு? கர்த்தர் மறைப்பார். நீங்க நினைக்க கூடாது ஆண்டவர் நம்மளை பகைக்கிறாரோ, நம்மளை வெறுக்கிறாரோ அப்படின்னு நினைக்க கூடாது. இல்லைங்க, நம்மளை சரி செய்து அப்படியே பிள்ளையா நம்மளை மாற்றிக்கொள்ளதான் ஆண்டவர் தம்முடைய முகத்தை என்ன செய்யறாரு? மறைக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை விலையேறப்பட்டது. அந்த வார்த்தையை விசுவாசிப்போம், அப்படி வார்த்தையோடு நம்ம இசைந்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம ஜெபிப்போம். ஆண்டவர் நல்லவர். நன்றி ஆண்டவரே, உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லாரும் தேவ சமூகத்தை பார்த்து கர்த்தருடைய சமூகத்தை கொஞ்சம் உணர்ந்தவர்களா ஆண்டவரே, உடைய முகத்தை எங்களுக்கு நீங்க எந்த சூழ்நிலையிலும் மறைச்சிடக்கூடாது. நாங்கள் உடைய சமூகத்தில் இந்த வசனத்தை கேட்ட நாங்கள் உங்க சமூகத்தில் ரொம்ப ஆண்டவரே கரிசனையோட கேட்குறோம். தாவீதுக்கு ஏற்பட்ட நிலைமை எங்களுக்கு ஏற்படக்கூடாது. ஒருவேளை இந்த அனுபவத்தில் நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நானும் அந்த நிலைமையில தான்ப்பா இருக்கிறேன், உங்க முகத்தை நீங்க மறைத்து கொண்டது போல நான் ஃபீல் பண்றேன், என் வாழ்க்கையில நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தள்ளப்பட்டது போல நான் உணர்றேன், அது என்னால தாங்கவே முடியாதப்பா, அந்த கலக்கத்தை என் வாழ்க்கையில ஜீரணிக்கவே முடியாதப்பா. ஆண்டவரே, என்ன பெருமையா பேசின வார்த்தைகளை நீங்க மன்னிக்கணும், பெருமையாய் பேசின அனுபவங்களை என்னை விட்டு அப்புறப்படுத்தணும். என் வாழ்க்கையில் உடைய இருதயத்தை விசனப்படுத்தக்கூடிய அளவுக்கு பாவத்துக்கு நான் உடன் போன ஒத்து போன அனுபவங்களை நீங்க எனக்கு மன்னிக்கணும். அதை என்னை விட்டு தூரப்படுத்துங்க, பாவத்தை என்னை விட்டு விலக்குங்க. பரிசுத்தராகிய உம்மோடு நான் நெருங்குவதற்கு எனக்கு சூழ்நிலைகளை உண்டாக்குங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் அறியாமை நிமித்தம் சில நேரங்களில் நம்முடைய சமூகத்தை விட்டு தூரம் போன அனுபவங்கள் உண்டு. உலகத்தின் பாவம் பெருசா, உலகத்தின் பாவம் இனிமையா சில நேரங்கள் எங்கள் வாழ்க்கையில தெரிந்தது. ஆனா என் வாழ்க்கையில் இருந்த சமாதானத்தை அதை எடுத்துட்டு, என் வாழ்க்கையில இருந்த மெய்யான சமாதானத்தை என்னை விட்டு அது எடுத்துருச்சு. அந்த மெய்யான சமாதானத்துக்காக உடைய சமூகத்தை பார்க்கிறேன். இனி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நான் உடன் போக மாட்டேன். இயேசுவே, நீர் எனக்கு போதும். என்னுடைய வாழ்க்கையின் எல்லா உயர்வுக்கு காரணம் நான் இல்ல. என்ன அசைக்க முடியாதுன்னு எந்த மனுஷனுக்கு முன்னாலே நான் சொல்லி இருந்தா நான் மனப்பூர்வமா உடைய சமூகத்துல நான் மனம் வருந்துகிறேன். நான் அல்ல, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. என் உயர்வுக்கு காரணம் நீங்க தான், என் மேன்மைக்கு காரணம் நீங்க தான். என்னுடைய வாழ்க்கையில நான் தேடாத நன்மைய உயர்வை தந்து என்னை எல்லாவற்றுக்கு மேல அதிகாரியா என்ன வச்சிருக்கிறதுக்கு காரணம் நான் இல்ல, நீங்க தான். என்ன சுற்றி இருக்கிற கட்டமைப்புகளை நான் கட்டி எழுப்புவதற்கு ஒருவேளை என்ன அசைக்க முடியாதுன்னு சவால் விட்டு சொல்லிருப்பேன்னா நம்முடைய சமூகத்துல மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறேன். நான் அந்த வார்த்தையை பேசுனது தப்பு. ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் நம்முடைய முகத்தை மறைச்சிடக்கூடாதப்பா.
உங்க பிரசன்னத்தை விட்டு நான் தூரம் போன அனுபவத்துக்குள்ள நான் ஒரு நாள் வந்துடவே கூடாது. ஹalleluya. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, எங்களோட பேசினதில் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தை எவ்வளவு விலையேறப்பட்டது. தேவன் தம்முடைய முகத்தை மறைத்தார். எவ்வளவு பெரிய இழப்பு, எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய கலக்கம், எவ்வளவு பெரிய வெற்றிடம் அது தாவீதுடைய வாழ்க்கையில வந்தது. அந்த வார்த்தையை தியானிக்கிற எங்க வாழ்க்கையிலையும் வந்துடக்கூடாதுன்னு எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கீங்கப்பா. சிலருடைய வாழ்க்கையில அந்த அனுபவங்கள் வந்துருச்சு, அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியாம இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க பேசியிருக்கீங்க. பெருமையான வார்த்தைகளை பேசின நாவுகள் நம்முடைய சமூகத்துல திரும்ப சொல்லட்டும், நான் பேசினது தவறுப்பா, என்ன மன்னிங்கன்னு சொல்லட்டும். ஆண்டவரே, அக்கிரமங்களும் பாவங்களும் உம்முடைய முகத்தை மறைத்தது என்பதை உணரட்டும். உணர்ந்து, ஆண்டவரே, நீர் மறைத்துக் கொள்ளவில்லை, நான் செய்த பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் உம்முடைய சமூகத்தை, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டது என்பதை உணர்ந்து உம்முடைய சமூகத்துல திரும்புகிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு தேவன் அனுக்கிரகம் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலம் சபை இன்னும் உம்முடைய சமூகத்துல கிட்டி வரட்டும், உம்முடைய ராஜ்யத்தில் கிட்டி வரட்டும், உம்முடைய சமூகத்தை தேடுகிற உணர்வு உண்டாகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். என்ன நோக்கத்துக்காக அந்த வார்த்தையை பேசினீரோ அந்த நோக்கம், திட்டம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பிரோஜனமான ஊழியக்காரன் கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். என்னையும் கட்டி எழுப்பும், குடும்பத்தையும் சபையும் கட்டி எழுப்பும். உங்க நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் நீக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மோடு கூட இன்றைக்கு இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.